ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ மூலமாக பேசியிருக்காங்க. அந்த வீடியோவில் தலைவர் அவருடைய மனைவி பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த தயா ஃபவுண்டேஷனை நடத்துகிறாங்க. அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு இந்த செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தலைவர் பேசியிருந்தாங்க. நம்ம பாரத நாட்டோட பாரம்பரியம், கலாச்சாரம் இதெல்லாம் தெரியாமலேயே நிறைய பேர் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு மாறிடுறாங்க. ஆனால் வெஸ்டர்னில் இருக்கவங்க இங்கே உள்ள கலாச்சாரம் தான் நல்லாயிருக்கு, இங்கே உள்ள கலாச்சாரம் தான் நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலாச்சாரத்துக்கு மாறிட்டுருக்காங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நம்ம பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு தலைவர் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவை இப்போ நீங்களே பாருங்கள். லதா அவர்கள் ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல தாயா, பேர குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாட்டியா தன்னுடைய லௌகிக கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு இப்போ இந்த செல்போன் யுகத்துல இளைஞர்கள் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம், அதோட கலாச்சாரம், அதோட அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அதை பத்தி ஒரு அறிவு இல்லாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. இங்க வெஸ்டர்னர்ஸ் அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் அவ்வளவு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க நம்ம இந்தியா பக்கம் இதுல தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. லைக் மெடிடேஷன், யோகா, இயற்கையான வாழ்க்கை, அந்த மாதிரி